வேலை தேடிக் கொண்டிருக்கும் உயர்கல்வி திறன் பயிற்சி கழக கல்வியை முடித்த மாணவர்களும் பள்ளி படிப்பை முடித்த மாணவர்களும் தேசிய முன்னணி இளைஞர் பிரிவின் ஏற்பாட்டிலான வேலைவாய்ப்பு கண்காட்சியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கெடாவில் நடைபெறவிருக்கும் அக்கண்காட்சியில் 120 நிறுவனங்கள் பங்கேற்பதோடு 7000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் இளைஞர்களுக்காக காத்திருக்கின்றன. சுங்கைப்பத்தானி மாரா திறன் பயிற்சி கழகத்தில் ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு அக்கண்காட்சி நடைபெறவுள்ளதாக மாநில தேசிய முன்னணி இளைஞர் பிரிவு தலைவர் பட்ருல் ஹிஷாம் ஹஷீம் தெரிவித்தார். காலை மணி 9:30 முதல் மாலை மணி 7 வரை நடைபெறவிருக்கும் அக்கண்காட்சியில் கெடா, பொர்லிஸ், பினாங்கு, பேரா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 1,00,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, விவசாயம், வர்த்தகம் உட்பட பல்வேறு துறைகள் சார்ந்த வேலைவாய்ப்புகளை உள்ளடக்கிய முகப்பிடங்கள் அங்கு திறக்கப்பட உள்ளன. பல்லின மக்கள் மலேசிய ராணுவ படையில் சேர்வதற்கு ஏதுவாக ராணுவ வீரர்களை தேர்வு செய்ய மலேசிய ஆயுதப்படையின் முகப்பிடமும் அந்த கண்காட்சியில் இடம்பெறவுள்ளது. கெடா ஹலோஸ்டாரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பட்ருல் ஹிஷாம் ஹஷீம் இவ்விவரங்களை வெளியிட்டார். அண்மையில் தலைநகரில் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தொடக்கி வைத்த இந்த தேசிய முன்னணி வேலைவாய்ப்பு கண்காட்சியை நாடளாவிய நிலையில் விரிவுபடுத்தும் நடவடிக்கையின் முதல் இடமாக கெடா மாநிலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பு கண்காட்சி தொடர்பான விவரங்களை 0322634888 என்ற எண்களில் மாநில தேசிய முன்னணி இளைஞர் பிரிவு அலுவலகத்தை தொடர்பு கொண்டும் அல்லது www.bnjobfair.com.my எனும் அகப்பக்கத்தின் வாயிலாகவும் பெறலாம்.